ஹலோ ஒன் ஐம் நவீன் வெல்கம் டு ஆச்சு. ஸோ இதை விட என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ஜனநாயகன் படத்துலேருந்து வந்துட்டு நம்ம தளபதி பர்த்டே ஸ்பெஷலாக வந்துட்டு த ஃபர்ஸ்ட் ரோர்னு சொல்லிட்டு படத்தோட கிளிம்ஸ் மாதிரி ஒன்று சின்னதாக ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த கிளிம்ஸ்க்கு நம்ம ஆல்ரெடி ரிலீஸ் பண்ண கையோட நம்ம வந்துட்டு நம்ம ஃப்ரெஷ் அண்ட் ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் வந்து நான் பண்ணியிருப்பேன். ஸோ இந்தியா டைமுக்கு 12 மணிக்கு கரெக்டாக ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. அதே மலேசியா டைமுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2:30 மணி. ஓகே, விடிய காலில் 2:30 மணி. அதில் வந்துட்டு நான் லேட்டாக 3 மணிக்கு நான் நோட்டீஸ் பண்ணி 3:30 மணிக்கு ரியாக்ட் பண்ணி 4 மணிக்கு தான் அப்லோட் பண்ணேன். ஸோ அந்த வீடியோ இருக்கும், ரியாக்ஷன் வீடியோ இருக்கும். மறக்காம செக் பண்ணி பாருங்க டைம் இருக்கிறப்போ. ஸோ ஒன்ஸ் அகெயின் நம்ம அந்த ஃபர்ஸ்ட் ரோரை கிளிம்ஸா மறுபடியும் பார்க்க போறோம். சரிங்களா, ஆல்ரெடி உங்களுக்கு பார்த்துட்டீங்க, சலிச்சு போச்சு அப்படின்னா வந்துட்டு இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம். ஸோ கிட்டத்தட்ட ரிலீஸ் ஆன நாள்லேருந்து ஃப்ரெஷ் ரியாக்ஷன் அப்போ பார்த்ததுலேருந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 டைம்ஸ் நான் 50 டைம்ஸ்க்கு மேலே பார்த்துருப்பேன். ஒவ்வொரு சீன் பை சீனாக வந்துட்டு நானே சொந்தமாக டீகோட் பண்ணிக்கிருப்பேன். சரிங்களா, ஒவ்வொரு சீனும் ஒவ்வொரு சீக்வன்ஸ் ஒவ்வொரு ஃப்ரேமும் லைக் வந்து ஃபயரா இருந்துச்சுங்க. என்னடா மேக்கிங் யாரா இந்த இதை எடுத்தா அந்த மாதிரி இருந்துச்சு. உண்மையிலே ஹெச்பினத்தோட படமா அது இப்படி ஃபயரா இருக்கு. அதுவும் தளபதி வந்துட்டு போலீஸ் கெட்டப்ல வந்திருந்தாரு. காப் ஃபர்ஸ்ட் பாக்குறமா லைக் வந்துட்டு ஒட்டும் ஒட்டாத மாதிரி இருந்துச்சு. அந்த போலீஸ் அவர் கெட்டப் சூப்பரா இருந்துச்சு. அந்த முறுக்கு மீசை, தாடி, ஓகேவா, ஃபுல்லா பிளாக் ஹேர், பிளாக் பியர்ட், அந்த கெட்டப் நல்லா இருந்துச்சு. போலீஸ் ட்ரெஸ் போட்டு வந்த மாதிரி எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்போ வந்துட்டு ஒரு மாதிரி என்னடா சிங்கே ஆகாத மாதிரி இருந்துச்சு அப்படி இருந்துச்சு. லைக் வந்துட்டு மூஞ்சி ரகடா இருக்கு, பட் வந்துட்டு பாடி டெக்கிங்லாம் பண்ணிட்டு செம்ம டீசெண்டா வராது அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் பார்க்க எனக்கு ஒரு மாதிரி என்னடா கவும்போது வேற லெவல்ல இருக்கு அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரியாக்ட் பண்ணி போட்டப்போ அந்த வீடியோல வந்துட்டு சொல்லியிருந்தாங்க, ப்ரோ டோன்ட் ஓவர் ரியாக்ட் ப்ரோ அப்படின்ட்டு. ப்ரோ ஒரு இந்த வீடியோ பார்த்துருந்தேன், ப்ரோ ஐ டிடன்ட் ஓவர் ரியாக்ட், ஆக்சுவலி அது என்னோட எக்ஸ்பிரஷன். ஓகேவா, ஓவர் ரியாக்ட் பண்ணணும்னு இல்லைங்க. ஓகே, அந்த அளவுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட். ஓகேவா, ஜனநாயகன் படம் வந்துட்டு ஒன் லாஸ்ட் டைம் கடைசி படம் அந்த மாதிரிலாம் இருந்தா கூட ஒரு எக்ஸைட்மெண்ட் வருது. தளபதி மறுபடியும் போலீஸ் கெட்டப் அப்படின்னு பார்க்கும் போது லைக் வந்துட்டு இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் அந்த வீடியோல. ஸோ அந்த போலீஸ் கெட்டப்ல அந்த ஒரு போட்டோ ஒரு லீக் பிக்சர் மாதிரி வந்துட்டு பிளரியா ரிலீஸ் பண்ணி லீக் ஆகுனுச்சு. ஸோ அதை பார்த்துருந்தேன். நான் நினைச்சேன் போலீஸ் கெட்டப்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் போஸ்டர் ஃபர்ஸ்ட் லுக் செகண்ட் லுக்லாம் ரிலீஸ் பண்றப்போ வந்துட்டு பார்த்தோம்ல, பிளாக் சால்ட் அண்ட் பேப்பர் அந்த லுக்ல இருந்தார் ரைட்டா. ஸோ அப்படி கட் பண்ணா இந்த லுக்கு முறுக்கு மீசை, பிளாக் அண்ட் பிளாக் கெட்டப்பு, ஓகேவா, இந்த ஹேர் ஸ்டைலு முறுக்கு அப்படியே வெற்றிமாறன் மெர்சல் படத்துலேருந்து வெற்றிமாறன், அதுக்கப்புறம் வந்துட்டு தெரி படத்துலேருந்து விஜயகுமார், ஐபிஎஸ் விஜயகுமார், அதுக்கப்புறம் இன்னொரு படம் யாரும் சொன்னாங்க, லியோ படத்துலேருந்து லியோதாஸ். அந்த 3 லுக்கையும் சேர்த்து ஒன்னா பிளான் பண்ண மாதிரி ஒரு லுக்குங்க. சரிங்களா, இவர் கேரக்டர் பேர் என்னன்னு தெரியல. ஸோ மறுபடியும் அந்த ஃபர்ஸ்ட் ரோர், சரிங்களா, ஆஃப்டர் வாட்ச் 50 டைம்ஸ் பிளஸ், ஓகே 50+ டைம்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் மறுபடியும் ரீவாட்ச் பண்றோம், ரீவிசிட் பண்றோம். ஸோ அதுக்கான ஒரு ரியாக்ஷன் வீடியோ தான் இது. எனக்கு உண்மையிலே எக்ஸைட்மெண்டா இருக்கு. ஏன்னா நான் அந்த டைம்ல பண்றப்போ என்னோட மைக்கு, இயர்ஃபோன்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஸ்டாண்டு எல்லாமே வந்துட்டு நீங்க ஆஃபீஸ்ல விட்டுட்டு வந்துட்டேங்க. ஸோ என்னால வந்துட்டு அந்த டைம்ல இல்ல, நீங்க அந்த வீடியோல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நான் வந்துட்டு அந்த ஒயர் மைக்கு, இந்த மைக் நான் யூஸ் பண்ணி இருக்க மாட்டேன், ஸ்டாண்டு இந்த மாதிரி இருந்திருக்காது. ஓகே, நான் கீழே தலையில உட்காந்து பண்ணேன் பழைய மாதிரி. அதுவும் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. கண்டிப்பா பழச மறக்க கூடாதுல. ஸோ மறுபடியும் ரியாக்ட் பண்ணணும் தான் வச்சிருக்கேன், ப்ராப்பரா ரியாக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. அவங்க பாத்துருமா, லெட்ஸ் வாட்ச் வித் கவுண்ட் டவுன் 3 2 1 கோ. நெஞ்சில் குடியிருக்கும் அந்த சத்தம், மியூசிக் அடியா இருந்துச்சு. அந்த பேக்ரவுண்ட் வாய்ஸ், அந்த ஷாட் வருங்க, அந்த ஆக்சுவலி கண்டிப்பா ஒன்று சொல்லி ஆகணும், இது பார்த்து எனக்கு போரே அடிக்கல. உண்மையிலேயே அதே எக்ஸைட்மெண்ட்டோட தான் இருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு ஓவர் ரியாக்டா தெரிஞ்சுன்னா கண்டிப்பா நீங்க ஒரு தளபதி ஃபேனா இருந்திருக்க மாட்டீங்க. அதனால ஒரு தளபதி ஃபேனோட ரியாக்ஷன் பார்க்குறப்போ உங்களுக்கு ஓவர் ரியாக்டா தெரியும். சரிங்களா, கண்டிப்பா இது ஓவர் ரியாக்ட் கிடையாது. இது என்னோட ஜெனுவனான ரியாக்ஷன். ஓகேவா, ஸோ
அதே 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 ஐப்போட அதே எக்ஸைட்மெண்ட்டோட தான் நான் இருக்கேன். ஓகேவா? ஸோ அந்த அந்த ஒவ்வொரு ஃப்ரேமும் நான் சொல்றப்போ ஒவ்வொரு ஃப்ரேமும் நீங்க வந்துட்டு டீகோட் பண்ணி பாத்தீங்கன்னா, கிளியரா பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு ஃப்ரேமும் அந்த ஒரு மாஸ் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அந்த கீழே பூ இருக்கு, அந்த எரியற மாதிரி ஒரு ஷாட் காமிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ரேம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் பாத்தீங்கன்னா டக்குன்னு நம்ம காசம் ஜீரோவா இருக்கு, எம்டியா இருக்கு, டக்குன்னு கத்தி வந்து விழுவுது. என்னமோ வரப்போகுதுன்னு தெரியும். நம்ம நினைச்சோம் அந்த அவரோட கால் ஸ்டெப் தான் முதல்ல வரப்போகுதுன்னு பார்த்தோம். டக்குன்னு ஒரு கத்தி டக்குன்னு வந்து பூலாம் விலகுது. அதுக்கப்புறம் அவரோட போலீஸ் காப்போட ஷூ அதோட சேர்த்து வந்து அந்த ஃப்ரேம்ல கண்டுபிடிச்சாங்க போலீஸ் கெட்டப் தான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒன்னொன்னு ஷாட் வந்துட்டு அவர் வந்துட்டு எட்டே வராரு, அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல இருக்கு, ஃபுல் சூட் காட்டுறாங்க, ஃபுல் லுக்கு காட்டுறாங்க, செம்மையா இருக்கு, நெருப்புல இருந்து வராரு. ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த தலையை ஒரு மாதிரி பண்ணும்போது அவர் இருக்கிற இடம் மட்டும் ஃபயர் வருதுங்க. சரிங்களா? அது கண்டிப்பா வந்துட்டு ஃபுல்லி இது கிராபிக்ஸ் தான் நினைக்கிறேன். அந்த ஃபயரு அது ரொம்ப அழகா இருந்துச்சுங்க அந்த ஃப்ரேம். அதுக்கப்புறம் வந்து அந்த என்ன அந்த அது பின்ன வீல் இருக்கும், வீல் சுத்திக்கிட்டே இருக்கு, அது அப்படியே ஒன் ஷாட்டா கொண்டுட்டு வந்தாங்க கேமராவை. கத்தியில அவரு மீசையை முறுக்கிறாரு கத்தியில. அதுக்கப்புறம் கையில இருக்க கத்தியை வந்து டக்குன்னு வீசும் போது 2 கத்தி போய் விஜய் அப்படி வருது. செம்மங்க, அல்டிமேட். ஒவ்வொரு ஃப்ரேமையும் வந்துட்டு இத்தனை கிளிம்ஸே எப்படி செதுக்கிருக்கானுங்க. சரிங்களா? உண்மையிலேயே இது வந்துட்டு உண்மையிலேயே இந்த ஷாட்லாம் வந்துட்டு இவருதான் டைரக்ட் பண்ணாரா? லைக் வந்து நம்ம டைரக்டர் எச்வின் வந்து டைரக்ட் பண்ண அப்படி இருக்கு, என்னமோ ஃபேன்மேட் மாதிரி இருக்குங்க. உண்மையிலே ஃபேன்ஸை விட்டா இப்படிதான் எடுத்துருப்பாருங்க. செம்ம மாசா ஃபயரியா இருந்துச்சு. சரிங்களா? செம்ம கெத்தா இருக்கு அந்த லுக்குங்க, வேற லெவலு. சரிங்களா? இந்த பர்டிகுலர் இந்த கிளிம்ஸ் வந்து அவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கு. விஷுவல் வைஸ் வந்துட்டு அப்படியே ஃபயரா இருக்கு. விஷுவலி அப்படியே ஃபயரா இருக்கு. எந்த ஒரு டயலாகும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து அனி மியூசிக், ஐயோ மனசன். நான் ஒரு மேம் பார்த்துருந்தேன். லைக் வந்துட்டு இந்த எப்பவுமே நீங்க பார்த்துருப்பீங்களே, இந்த பியானோ ஒருத்தன் வாசிப்பான், பியானோ எரிஞ்சுக்கு இருக்குமே, அந்த மாதிரி மேம் அந்த மாதிரி தான் வாசிக்கிறப்பே ஃபயர் வந்திருக்கும் போல, அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ரூமர் கிடையாது, ஒரு மேம் பார்த்தேன். இந்த நம்ம இந்தியன் 2 அந்த படம் இருக்குல்ல, நம்ம கமல்ஹாசன், அதுக்கும் அனிதான் மியூசிக்கு. ஸோ அனிருத் மியூசிக் அங்க ஒரு பிஜிஎம் ஒன்று போட்டிருப்பாரு. அந்த பிஜிஎமும் அதை பட்டிட்டிங்க பண்ணி ஜனநாயகன் மியூசிக் இந்த பிஜிஎம் வந்துட்டு ஒரே மாதிரி இருக்க. நானும் கேட்டு பார்த்தேன், எனக்கும் லைட்டா அந்த ஃபீல் வர மாதிரி இருந்துச்சு. என்னடா ஒரே மாதிரி இருக்க அது டியூன்லாம். அப்புறம் கொஞ்சம் மனசு மாறிடுச்சு. இல்ல ஆமா ஒரே மாதிரி இருக்குன்னா ரெண்டுமே ஒரே மியூசிக் டைரக்டர் தானே. லைக் கொஞ்சம் இங்க பட்டிட்டிங்கன்னு பார்த்து இங்க போட்டிருக்காரு, அங்க கொஞ்சம் பெருசா பேசப்படல, பட் இங்க நல்லா இருக்க அப்படின்னு தான் தோணுச்சு. செம்ம ஃபயரா. அப்புறம் வந்து காரஸ்ல வந்துட்டு தளபதி அந்த மாதிரி கேட்கணும், வேற அல்டிமேட்டா இருந்துச்சுங்க, வேற லெவல்ல இருந்துச்சு. உண்மையிலே ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கு. ஓகேவா? ஒன்னும் ஒரு 6 months இருக்கா, கிட்டத்தட்ட 6 months இருக்கு தானே படம் வெளியா வருதுக்கு. 9ஆம் தேதி 1ஆம் மாசம். எல்லாமே செம்ம ஹைப்பு, எல்லாரும் பெரிய எதிர்பார்ப்புல இருக்கும். பாப்போம் படம் என்ன பண்ணுது, என்ன நினைச்சு பாலிட்டிக் வாய்ஸ் என்னமோ வரும். போலீஸ்க்குன்னு எனக்கு சத்தியமா ஐடியாவே இல்லைங்க, போலீஸா வருவாரு அப்படின்ட்டு. அப்புறம் இன்னொன்னு ரூமர் கூட கிளம்பிடுச்சு. அப்புறம் நம்ம என்பிக்கு நம்ம பாலையா சாரோட ஒரு படம் வந்துட்டு பகவான் கேசரியா, அந்த படத்தோட ஆஃபிஷியல் ரீமேக் தான் வந்துட்டு ஜனநாயகன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுலயும் அவர் டபுள் ரோல் பிளே பண்ணியிருப்பாராம். போலீஸ் அவன் வருவாரா என்னன்னு தெரியல, என்ன அந்த படம் பார்த்தது இல்லைங்க. சில சீன்ஸ் தான் பார்த்துருக்கேன், பிளாக் அண்ட் ஒயிட்ல லுக்கில் வருவாரு. அந்த இன்டர்வல் சீன்ஸ்லாம் பார்த்துருக்கேன். ஐ டோன்ட் கேர் அப்படின்னு சொல்லுவார், செம்மையா இருக்கும். ஸோ உள்ள ரீமேக்கோ அப்படின்னு அந்த மாதிரி வேற ரூமர் கிளம்பிக்கிடுச்சு. அப்புறம் வந்துட்டு ஒன்னொன்னு படம் இருக்கும், அவரோட படம் தான். இன்னொரு படம் என்னமோ ஒரு படங்க, எனக்கு எக்ஸாக்டா தெரியல. எனக்கு வந்துட்டு நான் ரிசர்ச் பண்ணி சொல்றேன்னு. பகவான் கேசரி. அதுக்கப்புறம் இன்னொன்று படம் வந்துட்டு நான் அது போலீஸ் கேட்டப்ப தான் இருப்பாரு, பார்த்தேங்க. என்ன படம்னு தெரியலங்க சரியா. ரூலரோட ரீமேக்கா இருக்குமோ அப்படியே எனக்கு தோணுச்சு. எனக்கு என்னன்னா ரீமேக்லாம் அதெல்லாம் ஓகே, பட் வந்துட்டு சில ரூமர்ஸ் கேள்விப்பட்டேன். ரூமர் இல்லை, சின்னதா ஒரு கதையை எடுத்துக்கிட்டு அதுலேருந்து ஒரே ஒரு ஸ்டாரி லைனை மட்டும் எடுத்துக்கிட்டு தளபதிக்குன்னு சொல்லிட்டு வேற மாதிரி வந்துட்டு கமர்ஷியலா வேற மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. கமர்ஷியல் மீன்ஸ் வந்துட்டு பாட்டு, இந்த மாஸ் டயலாக்ஸ், வர இன்ட்ரடக்ஷன் ஷார்ட்ஸ், சாங்கு, அவருக்கான டான்ஸ் ஸ்கோப்பு, ஓகேவா, ஸ்டன் சீக்வன்ஸ்லாம் செம்ம மாசா எடுக்கிறது, ஓகேவா. அதுக்கப்புறம் ஒரு ட்ரூ லீடர் வேற மென்ஷன் பண்ணிருக்காங்க, அதுக்கான ஒரு மாஸ், ஓகேவா. அது ரியல் லைஃப்ல இருந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்ப மனசை வந்துட்டு இப்ப மேடையிலே வந்துட்டு பின்றாரு, படத்திலே பின்றாரு, அது நடிப்பு, பட் ரியல் லைஃப்ல பின்றாரு, வேற லெவல்ல மாஸ் பண்றாரு. ஸோ அப்படியே ரிப்ளிகேட் பண்ணுவாங்க படத்துல அப்படின்னு தோணுச்சு. பட் ரீமேக்கு எப்படி எனக்கு ஒர்க் அவுட் ஆகணும்னு சத்தியமா தெரியல. பட் தளபதிக்குன்னு வந்துட்டு ஒரு படம் எடுக்கும் போது அதோட கான்செப்டே வேற மாதிரி இருக்கும். அதுவும் வந்துட்டு கடைசி படம் அதெல்லாம் சொல்றாங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா கடைசி படமோ என்னமோ
பட் என்ன சொல்றது, நம்ம இப்பதான் தளபதி பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். நீ படத்துல மட்டும் பார்க்க போறது இல்லையே. அவன் ஃபேன்ஸ்லாம் வந்துட்டு சொல்றானுங்க. எனக்கு என்னன்னா ஆஸ் அ ஃபேனா வந்துட்டு நான் அவரு ஒரு யாரோ ஒரு 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 நடிகை சொல்லியிருந்தாங்க. அவருக்கு நடிக்கிறவங்க மமிதா பாஜுவா அவங்க கிட்ட தளபதி கிட்ட பேசும்போது தான் லாஸ்ட் படமா கேட்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி பார்ப்போம், இந்த பாலிடிக்ஸோட ரிசல்ட் தான் முடிவு பண்ணோம், அதை பொறுத்து தான் வந்துட்டு முடிவு பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காராம். அப்போ ஃபேன்ஸ்லாம் என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா, அவர் இப்போ பாலிசி ஜேக்கே வேணாம், நிறைய படத்துக்கே வந்துட சொல்லுங்க மறுபடியும் அப்படின்னா. என்னோட விஷயம் அது கிடையாது. அவரோட எய்ம் வேற. அவருக்கு தோன்றதை பண்ணட்டும், ஓகேவா. ஃபேன்ஸ்க்காக நிறைய அவர் ஒரு ஒரு ஸ்பீச்லேயே சொல்லியிருப்பாரு, எல்லாமே கொடுத்துட்டீங்க நண்பா, ஹிட்டு, பிளாக் பஸ்டரு, ஓகேவா, ஃப்ளாப்பு எல்லாம் கொடுத்துட்டாங்க, ஓகேவா, எல்லாம் கொடுத்துட்டோம், பிரச்சனையே இல்லை, ஓகே, எல்லாம் பார்த்துட்டாரு. இப்போ மக்கள் அவரோட எய்ம் என்னமோ ஒரு எய்ம் இருக்கு, அவருக்கு ஒரு சாலிட்டான எய்ம் இருக்கு, அதை நோக்கி அவர் போகட்டும். எல்லாருக்கும் அவர் தான் சொல்றாரு, எல்லாத்துக்கும் எய்ம் இருக்கு, அதை நோக்கி போங்க அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக நம்ம என்ன சப்போர்ட் பண்ண முடியும்? வெளிநாட்டில் இருக்குமோ வெளியூர்ல இருக்குமோ என்ன சப்போர்ட் பண்ண முடியும்? அதை கண்டிப்பா நம்ம பண்ணுவோம்ல, பண்ணி தான் நான் ஆஸ் அ ட்ரூ ஃபேனா, ரைட்டா? ஸோ அதை கண்டிப்பா என் சார்பிலே நான் பண்ணுவேன். ஸோ அவர் படம் நடிக்கிறாரோ இல்லையோ, பட் ஜஞ்சினா ப்ராமிஸா நம்ம வந்துட்டு அவரை பார்த்துட்டு தான் இருக்க போறோம். ஓகே, பார்த்துக்கிட்டு தான் இருக்க போறோம். போய் தேட்டர்ல செலிப்ரேட் பண்ண அவசியமே கிடையாது, ரைட்டா? தேட்டர்ல செலிப்ரேட் பண்ணணும் தான் அவசியம் கிடையாது. அவர் இப்போ வந்துட்டு பீப்புள் ஸ்டார், பீப்புள் ஹீரோ, ஜனநாயகன். ஓகே, ஸோ ஜனத்துக்குள்ளே நம்ம பார்க்கலாங்க, சரிங்க. தேட்டர்ல தான் போய் என்ஜாய் பண்ண கிடையாது. இப்போ போனை தொடர்ந்தா படத்துல வராட்டி அவரு தான் மேடையில பேச்ச போறாரு, ஒவ்வொரு ஸ்பீச்சும் வழியாக போல. இந்த தேர்தல் வரதுக்கு முன்னாடி இப்பே இந்த கலக்கல ஸ்டேஜ்ல அந்த என்ன சொல்றது பாலிட்டிக்கல் ஸ்பீச்சை சொல்றேன், அதுலயே வெளுத்து வாங்குறாரு மனசன். ஸோ அதை விட என்னடா வேணும் உனக்கு? இதுக்கப்புறம் உனக்கு அவர் படம் நடிக்கணும், படம் நடிச்சா அதுல ஆடியன்ஸ் ஸ்பீச் தான் வேணுமா? எனக்கு வந்துட்டு வேணாம். எனக்கு என்னன்னா, நீங்க படம் நடிக்காம இருங்க, ஆடியன்ஸ்ல ஸ்பீச் கொடுக்காம இருங்க, இதுக்கப்புறம் அது பிரச்சனை இல்லை தலைவா. ஆனா உங்களை பார்த்துக்கிட்டே இருக்க போறோம். அந்த தேடுதலுக்கான அந்த பாலிட்டிக்ஸ் ஸ்பீச் நீங்க கொடுத்துக்கிட்டு தான் இருக்க போறீங்களா, உங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்க போறோம், உங்க கெட்டப்ப பார்த்துக்கிட்டு தான் இருக்க போறோம். ஸோ உங்க தரிசனம் எப்பவுமே உண்டு தலைவா, அப்படிதான் எனக்கு சொல்ல தோணுது. ஸோ அவருக்கு பெரிய பெரிய ஆல் த பெஸ்ட் தளபதி விஜயனா. பெரிய கண்டிப்பா அவருக்கு நம்ம நினைக்கிறோம் ஜெனோன்னு நான் சொல்றேன், அவருக்கு கண்டிப்பா தோணும், நம்ம மனசை ஹார்ட் டு ஹார்ட் கான்டாக்ட் இருக்கும் ஃபேன்ஸ்குள்ள, ஓகேவா. ஸோ ஆல் த பெஸ்ட். உங்களோட ஜேர்னிக்கு நீங்க முடிவு பண்ண ஒரு பாதையில் நீங்க போய்க்கிருக்கீங்க. ஆல் த பெஸ்ட் அஸ் ஃபேனா. எங்க வாழ்க்கையில அது நீங்க சொன்ன நல்ல விஷயங்கள்லாம், நீங்க கொடுத்த ஸ்பீச் தான் என்னைய வந்துட்டு மோட்டிவேட் பண்ணிக்கிருக்கு. என்னைய ஒன்றும் வந்துட்டு லைஃப்ல என்ன தேவையில்லை, எதையும் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காம ஃப்ரீயா இருக்கனா, அந்த கொஞ்சம் நிம்மதியை கெயின் பண்ணிக்கிறேன்னா தலைவா உங்களாலதான், உங்க ஸ்பீச்னாலதான் நான் ஏங்கிக்கிட்டு இருக்கேன். உங்க ஸ்பீச், உங்க வார்த்தையினாலதான் நான் ஏங்கிக்கிட்டு இருக்கேன். என் லைஃப்ல வந்துட்டு நான் ஹாப்பியாவும் நிம்மதியாவும் வச்சுட்டு இருக்கேன். எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் தலையில போட்டுக்காம உங்க ஸ்பீச்னாலதான் தலைவா. இதை மாதிரி நான் சொல்லிக்கிற விருப்பப்படுறேன். ஆஸ் அ ஃபேனா, இங்கேருந்து என் ஊர்ல இருந்து என்ன நல்லது பண்ண முடியுமோ அந்த சார்பா தளபதி ஃபேனா அப்படின்னு வந்துட்டு எதுவுமே எதிர்பார்ப்பு இல்லாம நான் கண்டிப்பா பண்ணுவேன். ஆஸ் அ தளபதி ஃபேனா, த சாலிட் தளபதி ஃபேனா சொல்லிக்கிறேன். ஸோ ஃபுல்லி எல்லா தளபதி ஃபேனுக்கும் வந்துட்டு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த நல்ல தாட்ஸோட ஸோ இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ நான் கீழே ஒரிஜினல் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம டைம் இருக்கிறப்போ நீங்க ரியாக்ஷன் வீடியோஸ் செக் பண்ணி பாருங்க, சரிங்களா. ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். சீன் ஆக்சுவலாக பாய்.